வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வேலியிருக்க பைமை சேனலை தொடர்ந்து நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னிராசி நண்பர்களுக்கு தாங்க. கன்னிராசிக்காரங்க நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக தான் இருப்பீங்க. பகுப்பாய்வு செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமே சொல்லலாம். நீங்கள் மற்றவர்களை சார்ந்திருக்காம தங்களுடைய சொந்த காலில் தான் நிற்க அதிக விரும்புவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆளுமை திறம் கொண்டதாக தங்களுடைய செயல்களில் ஒரு தனித்துவத்தை கொண்டவர்களாக தான் இருப்பீங்க. உங்கள் நட்பில் நீங்கள் மிகவும் விசுவாசமானவங்களாக இருப்பீங்க. நம்பகமானவர்களாக தான் இருப்பீங்க. இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இனி வருகின்ற காலங்களில் கிரகநிலை மாற்றத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் இதுவரையுமே நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருந்த சூழ்நிலை மாறி உங்கள் வாழ்க்கையை ஒரு இனிமையாக மாற்றிடுங்க. இந்த பரிகாரம் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் நிறைவடைந்த ஆடி மாதம் பிறந்திருக்கு. இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதத்தின்படி ஜூலை 15 தேதி முதல் ஆகஸ்ட் 15 தேதி வரை அமைஞ்சிருக்கு. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆடி மாதத்தில் தாங்க சனியினுடைய வக்ரகதியில் இயங்க வரா. ஜூலை 12 முதல் நவம்பர் 27 வரையுமே சனி வக்ரகதியில் தான் இயங்க போகிறாரு. கும்ப வீட்டில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறாரு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா தனது சொந்த வீட்டிலேயே அமர்ந்து இருக்கிறாருங்க. 24ஆம் தேதிக்கு பிறகுதாங்க குருவோடு இணைந்த சுக்கிரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய இருக்கிறாரு. சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் 1ஆம் தேதி தான் கடகத்துக்கு பிரவேசிப்பாராம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதனுடன் இருக்கிறாரு. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கன்னி வீடாக இருக்கக்கூடிய புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கு, என்ன பலன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல தான் ராசிநாதன் அமர்வதால மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. பணவரவு இந்த காலத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்க போகுது. லாபம் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்குங்க. லாபத்துல உயர்வான நிலையே தான் இருக்கும். நிறைய லாபங்கள் கிடைத்தாலுமே அதற்கு சரிசமமாக செலவுகளும் ஏற்பட்டுடும். ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரையுமே அதிக அளவில் பார்த்தீங்கன்னா விரயங்கள் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. சுப விரயங்கள் அதிகரித்திடுங்க. நீங்கள் செலவாவதே சுப காரியங்களை செய்வதன் மூலம் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அமர்ந்துள்ள கேதுவால சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசியில் அமர்வதால் உங்களுடைய வேலையில் நீங்கள் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீங்க. அனைவருடைய வேலையை வாங்கும் தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்திடுங்க. வம்பு வழக்கு கோர்ட்டுன்னு கேஸ்னு போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகிடும். 2ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை இருக்க போகுது. 2ஆம் வீட்டில் அதிபதியான சுருவுடன் இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகிடுங்க. ஆனாலும் நீங்கள் அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்களுக்கு போட்டியாக யாரையாவது நினைக்க தொடங்க போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் கோபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கோபத்தை சற்று குறைச்சிக்கோங்க. புதன் வீட்டிற்கு செவ்வாய் வருவதால் நீங்கள் போட்டி மனப்பான்மை உங்களிடம் உருவாகிடும். அதே நேரம் நீங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான உங்களுக்கான வாய்ப்பும் இருக்குது. வண்டி வாகனங்களை நீங்கள் அதீத கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. இந்த மாதத்தில் பொறுத்தவரை குடும்பத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்திடுங்க. 4ஆம் இடத்துக்கு சுக்கிரனுடைய பார்வை இருப்பதால் நிறைய பாக்கிகள் உங்களுக்கு திரும்ப வசூல் செய்வீங்க. படிக்கும் மாணவர்களுக்கு பொறுத்தவரை ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. போட்டி போட்டு படிப்பீங்க. 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவங்க
மீடியா, கலைத்துறை, சீருடை பணியாளர்களே, ரியல் எஸ்டேட், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. வீடு விஷயத்தில் தன்னிறைவு பெற போறீங்க. நீங்கள் இந்த மாதத்தில் பொறுத்தவரை நரசிம்மரை வழிபாடு செய்வது உங்களுக்கான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். குடும்பத்திற்கான வருமானமும் அதிகரித்திடுங்க. ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்கள்னு, அஸ்தமம் சித்திரை 1 2ஆம் பாதங்கள்ங்க. கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனுங்க. குரு லாபஸ்தானத்தில் புதன், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய், கேதுன்னு ரணருண ரோகஸ்தானத்தில் சனின்னு ராகுன்னு கிரகங்கள் வலம் வரப்போகுது. இந்த மாதத்தில் பொறுத்தவரை ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கான லாபத்தையும் தொழில ஸ்தானத்தில் அமைந்திருக்குதுங்க. எந்த பிரச்சனையுமே சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமை பிறக்க போகுது. காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் உங்களுக்கு பிறந்திடுங்க. மதிப்பு மரியாதை சுமாராகவே தான் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை வீண் விவாதங்களை தவிர்த்திடுங்க. குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. புதிய வீடு வாங்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த அன்பு நீடித்திட்டு இருக்கும். சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்திடுவீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் இந்த காலத்தில் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூட நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினரால் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டுடுங்க. சொந்த தொழில் புரிவோர் சிறிது சீரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கான உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்குங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பொழுன்னு அதிகரித்திடும். ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையுமே உங்களுடன் பணிபுரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளை பேரில் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட போகிறீங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இது இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தவரை பணம் விஷயம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் வாக்குவாதம் ஏற்படுங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லது. மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை எடுக்க போகிறீங்க. உத்திராட்டம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குழப்பமான சூழ்நிலையும் நீங்கிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கான வருமானம் அதிகரித்திடும். சொன்ன சொல்லை எப்படப்பட்டாவது காப்பாற்றி முடிப்பீங்க. ஒரு சில பணி காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூட நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கக்கூடிய காலமாக இருக்குது. வீட்டிற்கு நீங்கள் தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் விருந்தினர் வருகையாலும் நீங்கள் ரொம்ப செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் திடீர் கோபங்கள் உங்களுக்குள்ள உண்டாகலாம். இதனால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுங்க. நிதானமாக இருப்பது ரொம்பவே நல்லது. புத்தி சாதுரியத்தால் நீங்கள் எதையும் சமாளித்து முடிப்பீங்க. காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் உடனடியாக செய்து முடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. தள்ளி போடாமல் இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கான தெளிவான சிந்தனை தோன்றிடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்வதற்கு முன்னாடியே ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண போகிறீங்க. சித்திரை 1 2ஆம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் சாமர்த்தியமான உங்களுடைய செயலால் கண்டு மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் பட போகிறாங்க. முக்கிய நபர்கள்னே அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைத்திடுங்க. அதனால் கௌரவமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கான மகிழ்ச்சி தேடி வரப்போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் உங்களுக்கு நன்மை தாங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் புதன்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வணங்கி வருவது ரொம்பவே நல்லதுங்க. நண்பர்கள், நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் பெருமாளையும் விஷ்ணு பகவானையும் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் பெரும்பாலும் பச்சை நிற ஆடங்களை அணிவது, பச்சை நிற பொருட்களை பயன்படுத்துவது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். சனீஸ்வர பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்வது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சனியினுடைய தோஷத்தை நீக்கிடுங்க. நல்ல நண்பர்களுடன் பழகுவது, அவர்களுடைய ஆதரவை பெறுவதுன்னு கன்னிராசியினருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்வது, உதவி செய்வது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையும் பாதிப்பையும் குறைக்க உதவியாக இருக்குங்க.
இந்தலும் கன்னிராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.